You are listening to Padeepz.com. Modern concept of natural selection or modern synthetic theory of evolution. இது என்னன்னா, இந்த பயாலஜிக்கல் ஃபீல்டில் வந்து செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து கிடைச்ச நாலேஜை வச்சு மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் உருவாச்சு. இதில் இந்த தியரி உருவாக காரணமாக இருந்தவங்க அதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா Tnpsc, S.Wright, H.J.Muller, J.S. Huxley, R.A.Fisher, Ernest Mayr, G.L.Stebbins, இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி இந்த மாடர்ன் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜியிலேருந்து கிடைச்ச நாலேஜை வச்சு கொடுத்தது தான் அந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன். இதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸை கொடுத்தது யாருன்னா Tnpsc. அவரோட புக்கில் அதை பற்றி சொன்னார். அந்த புக்கோட டைட்டில் என்னென்னா ஜெனட்டிக்ஸ் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். எப்போ இது 1937. ஸ்டெபின்ஸும் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணார். அது என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன் 1971 பப்ளிஷ் பண்ணார். இவங்க இந்த ரெண்டு புக்லையும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 5 பேசிக் ப்ராசஸ் எசென்ஷியல் ஃபார் எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. 5 ப்ராசஸ் வந்து பேசிக்காக நடக்கணும், அது இருந்தால் தான் எவல்யூஷன் நடக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் அபரேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு இந்த 5 ஃபேக்டர் ஆப்ரேட் ஆனால் தான் எவல்யூஷன் நடக்க முடியும் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு சிலரோட கான்ட்ரிபியூஷன்ஸால் என்ன நடந்துச்சுன்னா ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குவலிபிரியம், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அண்ட் பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறதும் இது கூட ஆட் ஆச்சு இந்த மாடர்ன் கான்செப்டில். ஸோ மொத்தம் 8 ஃபேக்டர்ஸ் ஆப்ரேட்ஸ் தட் ஆர் எசென்ஷியல் ஃபார் எவல்யூஷன். அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீன் மியூட்டேஷன். ப்ரோட்டீன்ஸ் பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் ஒரு ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. இந்த ப்ரோட்டீனோட ரோல் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை வச்சு டிசைட் ஆகுது. இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இன் இட்ஸ் மாலிகுல். அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு தான் இது நடக்குது. இது வந்து இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைமென்ஷனல் ப்ரோட்டீன் மாலிகுலாகவும் இருக்குது. ஸோ த ஸ்ட்ரக்சரல் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் அந்த ஜெனட்டிக்கோட டிட்டர்மைன் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய எனி சேஞ்ச் in the sequence of the amino acid is due to gene mutation. அப்படி gene mutation நடந்து இந்த sequence மாறுச்சுன்னா it will produce abnormal protein. The abnormal protein may be a beneficial one or harmful one. புதுசாக sequence மாறின ப்ரோட்டீன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அல்லது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ப்ரோட்டீன் வந்து பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா it is advantageous. அப்படி அந்த பெனிஃபிஷியல் ப்ரோட்டீனோட ஃப்ரீக்குவென்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த ஆர்கானிசம் மே நாட் சர்வைவ் டு த ரீப்ரொடக்டிவ் ஏஜ். அப்படி நடந்துச்சுன்னா அந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதில்ல, ஏன்னா அது ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு வராமையே செத்து போயிடும். அதனால இந்த மியூட்டேஷன் இஸ் கன்சிடர் அஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். Mutation is considered as a raw material for evolution. இது வந்து என்ன பண்ணுது, they help to create variations in the population along with genetic recombination. Genetic recombination ஓட அந்த மியூட்டேஷனும் சேர்ந்து பாப்புலேஷனுக்குள்ள வேரியேஷன் உண்டாக்குது. Collection of gene in a population is called a gene pool. Gene pool அப்படின்னா என்னது, total collection of genes of a population is called gene pool. Mutation enriches this gene pool.
புது ஜீன்ஸ் ஆட் ஆகிறதுக்கு இந்த மியூட்டேஷன் ஒரு காரணமாக இருக்குது. இது மாதிரி நிறையா புதுசாக மாடிஃபை ஆன ஜீன்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா எவல்யூஷனரி மாடிஃபிகேஷன்ஸ் ஒரு ஆர்கானிசத்தில் உண்டாகுது. ஸோ ஜீன் மியூட்டேஷன் பிளே எ வைட்டல் ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் அ நியூ ஸ்பீசிஸ். மியூட்டேஷன் இஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். அடுத்து ரெண்டாவது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. இந்த மியோசிஸ் நடக்கும்போது குரோமோசோம் வில் பிரேக் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். அந்த மாதிரி உடஞ்ச ஃப்ராக்மெண்ட்ஸில் நிறைய மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஒரு பிரேக்கான ஃப்ராக்மெண்ட் மே கெட் லாஸ்ட். அப்படியே எதோடையும் போய் திருப்பி குரோமோசோமோட சேராமல் போயிடலாம். அப்படி இருந்தால் அது டெலீஷன். பிரேக் ஆன ஃப்ராக்மெண்ட் போய் இன்னொரு குரோமோசோமோட எண்டில் போய் அட்டாச் ஆகிக்கலாம். அப்படி ஆச்சுன்னா அது டிரான்ஸ்லொகேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த பிரேக் ஆன ஃப்ராக்மெண்ட் அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகலாம், அப்சைட் டவுனாக திரும்பிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்வர்ஷன். இதே இன்னொரு குரோமோசோமில் போய் ரிப்பீட்டட் செக்மெண்ட்டாக அட்டாச் ஆகலாம். அப்படி இருந்தால் அது டூப்ளிகேஷன். ஸோ என்னென்ன மாடிஃபிகேஷன் வரலாம்? டெலீஷன், டிரான்ஸ்லொகேஷன், இன்வர்ஷன் அண்ட் டூப்ளிகேஷன் நடக்கலாம். இது மாதிரி நடக்கிற இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணலாம்? they will also alter the genome of the gametes. கேமெட்டோட ஜீனோமே மாற்றிடும். Sometimes the homologous chromosome may fail to separate in meiosis. பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருந்துடலாம். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒன் குரோமோசோம் லெஸ் ஆர் ஒன் குரோமோசோம் மோர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும். இது மாதிரி குரோமோசோம் ஒன்று கம்மியாகவோ ஒன்று கூடவோ இருந்து இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆச்சுன்னா, கேமிட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? பாலிசோமிக்ஸ் அப்படிங்கிறோம். they will have fewer more chromosomes than normal. நார்மலோட 1-2 கூட இருக்கும். ஒரு சில கேஸில் என்னாகும்? ஹோல் செட் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோம் do not separate. அப்படியே சுத்தமாக எந்த குரோமோசோமுமே செப்பரேட் ஆகி போகாமல் நின்றும் மியாசிஸில். அப்படி ஆயிடுச்சுன்னா நேரம் இந்த கேமெட்டே டிப்ளாய்டு கேமெட்டாக மாறிடும். ஏப்ளாய்டாக இருக்கிறதுக்கு பதிலாக குரோமோசோம் நம்பர் குறையாமல் அப்படியே டிப்ளாய்டாகவே இருந்துடும். இது மாதிரி இருந்துச்சுன்னா triploid progeny will be produced. So there will be increase in chromosome number. அப்படி குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பாலிப்ளாய்டி. இது இந்த பாலிப்ளாய்டி இஸ் காமன் இன் பிளான்ட்ஸ். Polyploids are more vigorous. Polyploidy gives rise to new species. ஸோ இங்கேயும் ஒரு நியூ ஸ்பீசிஸ் அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குரோமோசோம் நம்பர் அதிகரிக்கும் போது இருக்குது. இது மாதிரி ரீகாம்பினேஷன் ரெகுலர் வேரியேஷன்ஸை கொடுக்கறதுனால மியூட்டேஷன்ஸ் வேரியேஷன்ஸை என்ரிச் பண்ணுது. எந்த மாதிரியான ஃபினாமினாவில்? குரோமோசோமல் அபரேஷன், பாலிசோமிக்ஸ், பாலிப்ளாய்டி. இதில் எல்லாம் அட்வான்டேஜியஸாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ் ப்ரொவைட் அ நியூ டைரக்ஷன் ஃபார் ஸ்பீசியேஷன். ஒரு புது ஸ்பீசிஸ் உண்டாகிறதுக்கான டைரக்ஷன் உண்டாகும். அதை வச்சு ஃபர்தராக எவல்யூஷன் நடக்கும். இந்த குரோமோசோமல் அபரேஷன்ஸும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு ப்ராசஸ் எவல்யூஷனுக்கு ஒரு காரணம். மெயினாக பாலிசோமிக்ஸ் அண்ட் பாலிப்ளாய்டி. அடுத்தது ரீகாம்பினேஷன், அதுவும் ஒரு காரணம். மியோசிஸ் நடக்கும்போது கிராசிங் ஓவர்னு ஒன்று நடக்கும். ஒரு குரோமோசோம் செக்மெண்ட்டும் இன்னொரு குரோமோசோம் செக்மெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அதனால் என்ன ஆயிடுது? இந்த ஜெனட்டிக் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் ஆல்டர் ஆயிரும். அப்படி ஆல்டர் ஆச்சுன்னா என்ன ஆகுது? தேர் இஸ் அ ரீசஃபிலிங் ஆஃப் ஜீன் காம்பினேஷன். ஜீன் காம்பினேஷனை ரீசஃபில் ஆயிரும். இந்த மாதிரியான ரீகாம்பினேஷன் கேமெட்டோஜெனிசிஸ் நடக்கும்போது ரொம்ப காமன். இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குன்னா டியூரிங் அல்லீலிக் ஃபார்மேஷன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் வேரியேஷன் ரிசல்ட்ஸ் இன் த ப்ராஜெனி. ரீகாம்பினேஷன் நடக்கும்போதும் புதுசாக வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வேரியேஷன் நடக்குது. ஸோ ரீகாம்பினேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் எவல்யூஷன். You are listening to Padeepz.com.